ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் போகிறத ஹீரோயினோட எக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கான் பிலிப்ஸு. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, ஒரு வேளை இவன் தான் நம்மளை காப்பாற்றிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லு, நீ தானே என்னை காப்பாற்றின. அது போக அந்த நர்ஸு சொல்லிச்சு உன்னை கூட்டிகிட்டு வந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நர்ஸுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். உன்னை போய் ஹேண்ட்ஸம் சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இப்படியே வந்து பிலிப்ஸ் செம்ம கானில் வந்துட்டு ஹீரோவுடைய கம்பெனியில் கான்ட்ராக்ட் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய அந்த ட்ரெஸ் எல்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது திருட போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதை ஏற்றிட்டு இங்கே கொண்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எவிடன்ஸ்க்காக அது ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்டு இருக்க. டக்குன்னு அந்த ட்ரக்கை வந்து லாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த கதவெல்லாம் பூட்டினா மூச்சு திணறும் பாருங்க, அதை மாதிரி ஒரு நோய். ஹீரோயின் போய் கதவை தட்டுறா, என்னை வந்து திறந்து விடுங்கன்னு சொல்லி டிரைவர் சைடு யாருமே வரல. ஹீரோக்குமா மூச்சு வாங்குது. அப்படியே இருக்கிறச்ச இந்த வண்டி ஏதோ கிராஸாக போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் 2 பேரும் வந்து ஒருத்தர் மெத்தி ஒருத்தர் விழுந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கெலாம் ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு போல் இருக்குது, பக்குன்னு இருக்கான். இப்படி ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் ஹீரோவுக்கு வந்து இன்றைக்கி எப்போ என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசுகிறதுக்காக இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. முக்கியமான மீட்டிங் அன்றைக்கி நம்ம ஹீரோவும் வரலை இந்த இடத்துக்கு. அப்படியே இருக்க ஹீரோயின் இப்போ லைட்டாக பேச்சு கொடுக்குறா. நீ வந்து அவன் அந்த குட்டி ஹெலிகாப்டர் வச்சு விளாட்றியே, எதுக்கு அதை வந்து நீ வந்து பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். நம்ம ஹீரோ அடிக்கடி இந்த ஹெலிகாப்டர் வந்து அவனாக செஞ்சு அவங்க அம்மா முன்னாடி செஞ்சு காட்டியிருந்திருப்பான். ஆனால் பெரிய ஆள் ஆகிட்டு அது மாதிரி பெரிய வந்து ஏரோப்ளேன்லாம் உருவாக்குவாமான்னு சொல்லியிருப்பான். அம்மா கண்டிப்பாக அப்பா நீ நல்லா வளரணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் யோசிச்சுட்ருக்க. இப்போ வந்து ட்ரக் ஒரு இடத்துல நிற்கிது. இவங்க எஸ்கேப் ஆனால் போதும்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. இந்த பக்கம் வந்து இந்த ஃபியான்சி பொண்ணு ரொம்ப வருத்தத்தில் இருக்குது. இது மாதிரி ஹீரோ வரலை, அவனுக்கு சுத்தமாக நம்மளை பிடிக்கல போல இருக்குன்னு நினைக்க. மறுநாள் ஆஃபீஸில் பார்த்தா அந்த பிள்ளை பேசவே இல்லை, மூஞ்சியை காட்டிட்டு போயிடுது. ஹீரோக்கெலாம் வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படியே லிஃப்ட்டில் வந்து நம்ம ஹீரோயின் 2 பேர் போக, நம்ம ஹீரோவுக்கு வந்து என்னன்னே தெரில, நேற்று கிஸ் பண்ணதே ஒரே மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ தொடுத்து பண்ணி ஹீரோயின் பக்கத்தில் வர மாதிரியும் தன்னை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரியும் ஹீரோவே நினச்சிட்ருக்க. ஹீரோயின் சொல்கிறா, என்ன கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா, உங்களோட ஃப்ளோர் வந்துச்சு, இறங்கி போங்க அப்படின்னு சொன்னோட தான் ஹீரோவுக்கு நினைவே வருது. இப்படி ஒரு பக்கம் பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து எக்ஸுக்கு ஒன்றுமே புரியல. எப்படியாவது வந்து ஹீரோவும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்க. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு போகிறான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் கண்ணில் தெம்படுறா. இவன் என்ன இங்கே பண்ணுறான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே குஷியாக போயிடுச்சு. ஹீரோயின் மேலே லவ் வந்துடுச்சு போல இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து 2 கை நிறைய டயப்பர் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோவை பார்த்தோன்னே இந்த டயப்பரை மறைக்கிறாங்க. நம்ம ஹீரோ சத்தம் போடுறான், நீ வந்து அந்த பேபிலாம் டேக் கேர் பண்ணக்கூடாது, ஒரு வேலை செய்கிறப்போ இன்னொரு வேலை செய்யாதன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயினை வலுக்கட்டாயமாக வந்து காரில் ஏறுன்னு உசுரவாங்க. நம்ம ஹீரோயினும் ஏறிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஏதோ ஹீரோயின் மேலே ரொம்ப விருப்பப்படுற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் வந்து அப்படி பேச்சு கொடுத்துட்டு போக, நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா பிலிப்ஸை தான் கால் பண்ணியிருக்கான். அது மாதிரி உங்களை மீட் பண்ணணும், கொஞ்சம் ஒரு இடத்துக்கு வர முடியுமான்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் சரி ஓகேப்பா வரேன்ற மாதிரி சொல்ல. ஆனால் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது. நீ வந்து சப்வேல வழியாக அவங்க வீட்டுக்கு போன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. டே நானாடா உன் காரில் ஏறுறேன்னு சொன்னேன், நீ அதான்டா ஏற சொன்னேன், இப்போ என்ன பெருசாக இறங்குன்னு சொல்லிட்டு இருக்க, இனிமேல் காரில் கூப்பிட்டு நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைப்பரை எடுத்துகிட்டு போக, ஹீரோ கையோ வடபோச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு பிலிப்ஸை வந்து மீட் பண்ணுறான். பிலிப்ஸு கொஞ்சம் காண்டாவே தான் பேசிகிட்டு இருக்கான். இப்படியே வந்து நம்ம ஹீரோ வெல்கம் பண்ணிவிட்டு அவன் பர்சனல் லைஃப்பை தான் எடுத்தோன்னே நம்மளுடைய பிலிப்ஸ் பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃபியான்சி இருக்குன்னு சொன்னாங்களே, இப்போ எப்படி இருக்காங்க, அவங்க வந்து யார் எவர் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, சரி நம்ம பிஸ்னஸ் பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி இவன் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறான். இவனை பொறுத்தளவுக்கு ஹீரோயினும் இவனும் லவ் பண்ணுறாங்களா இல்லையா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா இல்லையா, அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறான் அந்த பிலிப்ஸு. இப்படியே வந்து எப்படியாச்சும் வந்து இவன் கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்றத பிலிப்ஸ் வந்து நல்லா முடிவு பண்ணிடுறான். இப்படியே வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து காலையிலேயே ஆஃபீஸ்க்கு வரா. நம்ம ஹீரோயின் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஃபைலை கொடுத்தா 2 பேரும் பக்கத்துலேயே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள அறியாமே அப்படி அடிக்கடி க்ளோஸ் ஆகிறதுனால 2 பேருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இதை வேற தூரமாக இருந்து வர பார்த்துட்றா அந்த ஃபியான்சிக்கார பொண்ணு. ஹீரோயின் ஓடியே போயிடுறா. அந்த ஃபியான்சி திட்டுறா. அந்த ஆஃபீஸில் அவளை விட்டு அவனுக்கு என்ன ஆளாக கிடையாது, எப்போ பாரு அவள் பின்னாடி சுற்றின்னு கிடக்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு போக, இந்த பக்கம் ஹீரோயின் அப்பாவுக்கு வந்து அந்த மினிஸ்டர் போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட கிடைக்க போகுது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்க இவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க.
இப்போ நம்ம ஹீரோயினுக்கு நம்ம பிலிப்ஸ் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான், நான் உன்னை பார்க்கணும், கொஞ்சம் என்னை பார்க்க வருவியா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கு. ஹீரோ விடுற மாதிரி இல்லை, என் கூட வரியா நான் உன்னை ட்ரா பண்ணுறேன் அப்படி இப்படின்னு கடலை போட ஹீரோயின் முடியாதுன்ற மாதிரி எஸ் ஆகிடுறா. இப்படியே பிலிப்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு ஓகேப்பா உன்னை மீட் பண்ண வரேன், எதாக இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம், அடிக்கடி என்னை கூப்பிட்ற வேலை வச்சுக்கிறாத அப்படின்ற மாதிரி பிலிப்ஸ்க்கு வார்னிங் கொடுக்க, இப்படியே நைட் மீட் பண்ணுறாங்க. அவன் என்னமோ டேட்டுக்கு வந்த மாதிரி அவளை அந்த தாங்குறான். நம்ம திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, லவ் பண்ண என்னை மன்னிச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு எனக்கும் எதுவுமே இல்லை, இனிமேல் என்னை கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஏதாவது கொஞ்சம் இன்னும் அவன் பொண்டாட்டிகிட்ட போய் கொஞ்சம் அப்படின்னு சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆனது உனக்கு தெரியுமான்ற மாதிரி பிலிப்ஸ் ஷாக் ஆக, எனக்கு எல்லாமே தெரியும்டா அப்படின்னு இவ சொல்ல, பிலிப்ஸ் சொல்கிறான் நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், நாங்கள் பிரிஞ்சிட்டோம், நான் உனக்காக தான் இங்கே வந்திருக்கேன், நம்ம திரும்ப வந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ல, இது கேட்டு ஹீரோயினுக்கு தலையே சுற்றி போகுது, என்னது டிவோர்ஸ் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி அவளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறா. பிலிப்ஸ் கூட சேரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த பிலிப்ஸ் கால் பண்ணிட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்கிறான், இது மாதிரி உங்கள் பையனையும் உங்கள் அந்த பொண்ணு ஃபியான்சி பொண்ணையும் டின்னருக்கு அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான், இன்வைட் பண்ணுறான். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, ஃபியான்சியை கூட்டிகிட்டு போப்பா பிலிப்ஸ் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு, உன்னா எதுக்கு நம்ம ஃபியான்சி இவன் கூப்பிட்றான், அதையிலேயே குறியாக இருக்கானே அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இங்கே பிலிப்ஸ் வந்தோடனே ஹீரோயின் வந்திருக்காளான்னு தான் பார்க்குறான். வந்தோடனே வெல்கம் பண்ணிவிட்டு எங்கே உன் ஃபியான்சியை காணுமே அப்படின்ற மாதிரி தான் கேட்குறான். அப்போ கரெக்டாக வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு வாரா. வந்துட்டோடனே நம்ம பிலிப்ஸ்க்கு ஒரே ஷாக்கு, இவ தான் உன் ஃபியான்சியான்னு கேட்க ஆமான்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே இது மாதிரி வந்து ஹாரம யாருன்றது தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து இந்த பிலிப்ஸ் கேட்க, ஹீரோ வந்து உங்களுக்கு எப்படி தெரியும், அவள் என் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறா அப்படியே ஃபேஷன் ப்ராஜெக்டோடைய லீடர் தான் ஹீரோயின் சொல்கிறப்போ, ஓ அவங்க தான் வேலை செய்கிறாளா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, உங்களை அவளுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்குறப்போ அவர் எதுவுமே சொல்லாமல் போயிடுறான். இப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்போ இவன் நினைக்கிறான், சரி அந்த ப்ராஜெக்ட்க்கு நம்மளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்கடி மீட் பண்ணுறதுக்கு இதுவே வந்து ஒரு வழியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ண, இந்த பக்கம் எதுவுமே தெரியாத ஹீரோயின் அவள் பொண்ணுக்கு சைஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிட்டு இதை வந்து அந்த அம்மா பொண்ணு காம்பினேஷன் ட்ரெஸ்ஸில் வந்து சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. இது பண்ணிகிட்டு இருக்குச்சு நம்ம ஹீரோ வந்திருக்கானா, அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இவள் சிசரில் வந்து கையை கட் பண்ணிடுறா. அப்படியே பயங்கரமாக ப்ளீட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு கையும் புரியல காலும் புரியல. அவன் பாட்டில் அந்த விரலை எடுத்து வாயில் வைக்க போக, ஐயோ ஹீரோயின் என்ன பண்ணுறது, என்னோடைய விரல்றா அப்படின்னு சொல்லி கட்டி விட, சரி சரி ரொம்ப பிளட் போகுது, நீ வந்து கீழே போய் முதல்ல மருந்தை போடுப்போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுனோடனே நம்ம ஹீரோக்கு தன்னறியாமே ஓவராக ரியாக்ஷன் பண்ணுறான். அது போக நான் எதுக்கு அவன் மேலே அவ்வளோ அக்கறைப்படுறேன்ற மாதிரி அவனே அவன் கேட்டுக்கிறான். இப்படி ஒரு பக்கம் இருக்க இந்த ஹீரோயின் யார்ட்டையோ ஃபோன் பேசிட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இவ எங்கே போகிறா, எங்கே ஆஃபீஸ் டைமில் யாரை பார்க்க போகிறா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு டவுட் ஆகுது. இங்கே பிலிப்ஸ் வந்து ஹீரோயினை லவ் பண்ண எல்லா டைமிங்கையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினை எப்படியாவது தான் பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஃபோன் கால் பண்ணிட்டு, நான் தான் கே ப்ராஜெக்டில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, உங்களுடைய அந்த ட்ரெஸ் டிசைனை என்கிட்ட வந்து கொண்டு வந்து ஹாரமை காட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல, இவர் எம்டி இல்லையா அவரே ஓகேன்னு சொல்லிடுறாரு, ஹீரோயின் அனுப்பி வைக்க சொல்கிறாரு. அதனால நம்ம ஹீரோயின் வந்து தன்னுடைய எக்ஸை தான் பார்க்க போகிறோன்னு தெரியாமல் ஹோட்டல் போகிறா. அங்கே போயிட்டு சார் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அங்கே எக்ஸு வாரான், ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி. இதை பார்த்த ஹீரோயினுக்கு கை கால்லாம் தூக்கி போடுது. இவன் வந்து கேஷுவலாக சொல்கிறான், நம்ம 2 பேரும் திரும்ப லவ் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ற மாதிரி இவன் கெஞ்சுறான். ஹீரோயினுக்கும் கொஞ்சம் லைட்டாக மனசு மாறுற மாதிரியே இருக்குது. இப்படி ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. இவன் எதுக்கு ஹோட்டல் ரூமுக்கு இவ்வளோ கூப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோ வர, இங்கே நம்ம ஹீரோவுக்கு பல விஷயம் மைண்டில் வந்து போகுது. 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி, ஒன்று சேர்கிற மாதிரி இப்படிலாம் நினைக்கிறான். ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இதை நான் எப்படியாவது போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். நம்ம ஹீரோயினே வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு எதுக்கு அவனை கூப்பிட்டான், எதுவும் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானான்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ஜஸ்ட்டு சாம்பிள் ட்ரெஸ் தான் கொடுக்க வந்தேன்னு சொல்ல, ஹீரோ கூட்டிகிட்டு போய் சொல்கிறான், இனிமேல் இப்படிலாம் கூப்பிட்டா நீ போகாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களுக்கு ரொம்ப தான் அக்கறைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்துட்டு இந்த பிலிப் சும்மா இருக்க மாதிரியே இல்லை, ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இது மாதிரி ஹீரோவையும் ஹீரோயினையும் ப்ராஜெக்ட் பற்றி பேசணும், அதனால வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணேன். சேர்மேனே சொல்லிட்டாரு, எப்படி போகாமல் இருப்பாங்க. 2 பேரும் கிளம்பி போக ஹீரோக்கு ஒரே டவுட்டு, என்னத்துக்கு இவன் அடிக்கடி நம்ம ஆளே கூப்பிட்டுட்டு இருக்கிறான், காண்டா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, இங்கே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வர சொல்லிடுறாங்க. எல்லாருமே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சுத்தமாக சாப்பிட்லாம். அவன் ஹீரோயினுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டத்தையும் வாங்கி வச்சுருக்கான். அந்த பிலிப்ஸ் பையன் அப்படியே மௌனமாகவே இருக்கா. நம்ம ஹீரோ வந்து பிஸ்னஸை பற்றி அடுக்கடுக்காக பேச, பிலிப்ஸ் கேட்குறான், உனக்கு பிடிக்கும்னு சொல்லி தானே சாம்பார் ஆர்டர் பண்ண, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ கேட்குறான், ஆல்ரெடி உங்களுக்கு ஹீரோயினை தெரியுமான்னு சொல்லி கேட்குறப்போ,
என்னது தெரியுமாவா? நாங்க 2 பேரும் அப்படின்னு அவன் இழுக்கிறப்போ, இவ தடுத்து நிப்பாட்டிட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா படிச்சோம்ன்னு சொல்லிட்டு, அப்படியே ஏதோ கொட்டி விட்டுட்டு சமாளிக்கிற மாரி பண்ணா, இவனோட கைய வந்து தொடச்சு விடுற மாரி ஹீரோயின் பண்றா. இவன் டக்குனு கைய வேற புடிச்சிடுறான். "என்ன நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம்" அப்படின்ற மாரி இவன் பாசமா பேச, ஹீரோக்கு "என்னடா இங்க நடக்குது?" அப்படின்ற மாரி தான் இருக்கு. 2 பேரையும் தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்க, "அதுக்கும் மேல" அப்படின்ற மாரி சொல்ல, இங்க ஹீரோக்கு வந்து என்னடா புதுசு புதுசா ட்விஸ்ட்டு சொல்றீங்கன்ற மாரி இருக்கு. ஹீரோயின் எதுவுமே பேசாம வாய மூடிட்டுருக்கா. அதோட இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி வெளிய போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து ஃபோன் பேசிட்டு இருந்தனால அவனால டக்குன்னு வெளிய வர முடியல. இங்க பிலிப்ஸ் வந்துட்டு "நான் உன்ன ட்ராப் பண்றேன் வா" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இனிமே இந்த சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணி என்ன கஷ்டப்படுத்தாதன்ற மாரி சொல்ல, இப்ப ஹீரோ வந்துட்டு "நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொல்ல, அவங்க 2 பேருமே கிட்டேருந்து நான் தப்பிச்சாலே போதுன்ற மாரி போக, இங்க ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கு. இவ்ளோ பெரிய பணக்காரன்னு இவளுக்கு தெரியுமா? அதுவர அவன் ஹேண்ட்ஸமா இருக்கான். எதுக்காக இவ இக்னோர் பண்றா? இல்ல, இல்ல நான் தான் ஹேண்ட்ஸமா இருக்கேன். அவளுக்கு என்ன தான் பிடிக்கும்? அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு போறான். அவ மண்டைக்குள்ள ஃபுல்லா இதே ஓடுது. 2 பேரும் ஹேண்ட் டச் பண்ணிக்கிட்டாங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் மேல ஏதோ ஒரு விஷயமா இருக்கேன்ற மாரி யோசிக்க, இந்த பக்கம் ஹீரோயினோட தம்பிக்கு ஹீரோயின் வந்து லவ் பண்ணது, அது போக வந்து அவ பிரெக்னன்ட்டா இருந்தது, குழந்தை பெத்துக்கிட்டது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. யார் அந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லி கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறா ஹீரோயின். எங்க அப்பாவுக்கு வந்து மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஓடுது. ஏன்னா ஹீரோயினோட தம்பி வந்து சொல்ல போயிருப்பான். இது மாரி அக்காவுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு. அது போக வந்து அந்த சித்தியுடைய ஹஸ்பண்டும் சொல்லியிருப்பான். உங்களுக்கு வந்து ஒரு பேர குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு வேள அந்த குழந்தை தான் நம்ம வீட்ட வந்து எதுவும் சம்மந்தப்பட்டிருக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு விசாரிக்கிறப்போ தடுப்பூசி போட போயிருக்கு. இந்த மாரி வந்து ஹீரோயினோட சித்தி தான் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, இவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோயினோட அப்பா வராரு. அப்ப நம்ம ஹீரோயின் கரெக்ட்டா வந்துட்டு அந்த குழந்தைய வச்சுட்டு போறாங்க. அவரும் ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அந்த இன்ஜெக்ஷன் போற இடத்துக்குள்ள வந்து பார்த்தா, யார் குழந்தைன்னு நர்ஸ் கேட்டா, என்னுடைய குழந்தைன்னு ஹீரோயின் சொல்றா. இத பார்த்து அப்பாவுக்கு செம்ம ஷாக்கு. அது போக அம்மாவ பாரு செல்லக்குட்டி அப்படி இப்படின்னு இவங்க பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மனுஷனால அங்க நிக்கவே முடியல. இந்த அதிர்ச்சி தாங்கவே முடியல அவரால. உடனே ஃபோன் பண்ணிட்டு அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்ற மாதிரி தான் மனைவி கிட்ட கேட்க, உன்னை பொண்ணோட குழந்தையான்னு கேட்க, இவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை தப்பு தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி ஃபோனை வைக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே நிற்கிறப்ப கரெக்டாக அந்த சித்திக்காரி வரா. அவளை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு. இந்த குழந்தை யாருது உண்மை சொல்லு, இல்லைன்னா உனக்கு நடக்கிறதே அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த புள்ள வந்து இந்த அம்மா அழுதுகிட்டே இல்லை இல்லை அந்த குழந்தை உங்கள் பொண்ணோட குழந்தை தான், இதுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்ல, கரெக்டாக ஹீரோயின் கேட்டுடுறா. ஹீரோயின் கிட்ட அந்த குழந்தை இருக்கிறத அவரும் பார்த்துடுறாரு. அவ்வளோதான். ஒரு தகப்பனுடைய மனநிலை அந்த நிமிஷம் எப்படி இருக்கும்? ஒரு மனசு உடைஞ்சு போய் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் பித்து பிடிச்ச மாரி தான் ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கா. எது சொன்னாலுமே அவ காதுல விழுகவே மாட்டுக்கு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறப்போ ஹீரோ நினைக்கிறா, இந்த பிள்ளைக்கு என்னதான் அப்படி கஷ்டம்னே தெரியல. எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் இருக்கான்ற மாரி அவன் கொஞ்சம் ஃபீல் பண்றான். அம்மா வீட்டுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. வந்து தொல என்ன வேலை பார்த்து வச்சிருக்கன்னு சொல்லிட்டு. இவ போயிட்டே இருக்கிறப்போ, இந்த அடங்கப்பிராடி சித்திக்காரி வந்து ஹீரோயின பார்த்துருப்பா. ஏன்னா, இந்த ஹீரோவுடைய சித்திக்கும், ஹீரோயினுக்கும் ஆல்ரெடி நெறைய சண்டை வந்திருக்கும். 2 பேரும் தகாத வார்த்தையெல்லாம் பேசி பயங்கரமா சண்டை போட்டு வந்திருப்பாங்க. அதனால ஹீரோவுடைய சித்திக்கு ஹீரோயின சுத்தமா பிடிக்காது. இப்ப அவங்க ஆஃபீஸ்ல தான் வேலை செய்றான்னு தெரிஞ்சோனே, "இங்க தான் நீ வேலை செய்றியா? உனக்கு இருக்குடி" அப்படின்ற மாரி இந்த அம்மா யோசிச்சுட்டு இருக்க. இங்க ஹீரோ வந்து ஹீரோயின நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். இந்த வயசுல இவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் அம்மாவுக்கு செம்ம திட்டு விழுந்துட்டு இருக்கு. அந்த குழந்தை யாருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு, "அந்த குழந்தை எந்துதான்ப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்ல இவரு பயங்கரமா அழுகுறாரு. எதுவுமே தெரியாது இந்த எக்ஸ் பையன் ஹீரோயினோட டின்னர் சாப்பிட்றதுக்காக எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணிட்டு, அவளுக்கு வேற டெக்ஸ்ட் அனுப்பிட்டு, "நீ டின்னருக்கு வரியான்ற" மாரி கேட்க, எல்லா பிரச்சனையும் உன்னால தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையா காண்டாகி போய் உட்காந்துட்டு இருக்க. இந்த பக்கம் வந்து ஹீரோயினோட அப்பா வந்துட்டு பாருக்கு போயிட்டு ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே சித்தியோட ஹஸ்பண்ட் வர கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அடி அடின்னு அடிக்கிறாரு. "முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லடான்னு" சொல்லிட்டு, அப்படியே மனுஷன் வந்து மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுந்துடுறாரு. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இப்படியே காலங்கள் ஓடுது. அவரால தாங்கிக்கவே முடியல. அவர் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. யாரா இருந்தாலுமே தன் குழந்தை வந்து நல்லா பெரிய ஆளாயிட்டு படிச்சுட்டு நல்ல ஒரு வெல் செட்டில்டா இருக்குன்னு சொல்லி தான் நினைப்பாங்க. இப்படி நமக்கு பிள்ளை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ வாழ்க்கைய வீணாக்கிக்கிட்டாளேன்னு சொல்லிட்டு, அவரு ரொம்ப
ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு தான் குழந்தைய நினச்சி. இவர் எந்த அளவுக்கு வந்து தான் குழந்தை மேலே பாசம் வச்சிருந்தா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாருன்னு தெரியல. இப்படியே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு, அந்த குழந்தையோட அப்பா யார், அவருக்கு கால் பண்ணு நான் பேசணும்னு சொல்கிறப்போ, இந்த குழந்தைய நானா ஆசைப்பட்டு பெற்றுக்கிட்டேன், அவங்க அப்பாவுக்கு இந்த குழந்தைக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, வாயை மூடு கால் பண்ணு அப்படின்னு சொன்னால் கால் பண்ண மாட்டேங்கிறா. அப்போது ஃபைனலாக கேட்குறாரு, உனக்கு வந்து அந்த குழந்தை முக்கியமா நான் முக்கியமா அப்படின்ற மாதிரி தான் பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு. ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம, உங்களுக்கு எல்லாமே இருக்குப்பா, என் குழந்தைக்கு யாருமே இல்லை, என் குழந்தை தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காத, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. இப்படி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.